அனைவருக்கும் வணக்கம். இது ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் பைக்கு. ஒரு 10 இயர்ஸ் இருக்கும் அந்த பைக் வாங்கி. ஸ்ப்ளெண்டரில் என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, பெட்ரோல் டேங்க்கில் வந்து ஹோல்ஸ் ஆகிடுச்சு. பெட்ரோல்லாம் லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த பவுச், அதாவது பெட்ரோல் டேங்க் பவுச்சுக்கு பக்கத்தில் வந்து நிறையா வந்து தண்ணி பட்டு அவனுக்குள்ளே இத்து போச்சு. ஸோ அது வழியாக வந்து பெட்ரோல் லீக் ஆகி பெட்ரோல் வெளியேற ஆரம்பிச்சிருச்சு. இந்த கையில் கட்டுறேன் பார்த்தீங்களா, அங்கனக்குள்ளே தான் நிறையா வந்து லீக் ஆகிடுச்சு பெட்ரோலு, அது துடைக்கிற இடத்துல. இந்த பெட்ரோல் டேங்க்கோட புது பெட்ரோல் டேங்க் ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4000க்குள்ளே வந்துடும். ஆனால் நம்ம வந்து புதுசு போடலை. இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு எம்சில் வாங்கினோம். அந்த எம்சிலை வச்சு இந்த டேங்கை வந்து ஃபுல்லாமே வந்து கவர் பண்ணி அந்த ஹோல்ஸை வந்து அடைக்க போகிறோம். ஸோ இந்த எப்படி வந்து நம்ம அதை வந்து கவர் பண்ணி அந்த ஹோல்ஸை வந்து மறைக்க போகிறோன்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எம்சியில் பார்த்திங்கன்னா 2 பேஸ்ட் வரும். 2 பேஸ்ட்டுமே எடுத்து சம அளவு எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டு தான் அந்த ஹோல்ஸை வந்து நம்ம அடைக்க முடியும். ஸோ நான் செய்கிற மாதிரி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். 2 பேஸ்ட்டுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஒரு 3 to 4 மினிட்ஸ்னாச்சும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அப்போ தான் வந்து செட் ஆகும். இந்த 2 பேஸ்ட்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டிங்கன்னா தான் கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். ஸோ லைட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டேங்க்கில் வச்சு நம்ம இப்போ வந்து அந்த ஹோல்ஸ் அடைக்க போகிறோம். இந்த காட்டுறேன் பார்த்தீங்களா, அங்கனக்குள்ளே அந்த ஹோல்ஸ் இருக்குது. அந்த பெட்ரோல் லீக் ஆகுது பார்த்தீங்களா. இப்போ அந்த பேஸ்ட்டை வச்சு லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக கொஞ்சம் இன்னும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த டேங்க்கில் வச்சு அந்த ஹோல்ஸ் அடைச்சிடலாம். இந்த ஹோல்ஸ் அடைச்சிட்டு கொஞ்சம் நேரம் வந்து நம்ம வண்டியை வந்து வெயிலில் நிற்க வச்சிடணும். அப்போ தான் இந்த பேஸ்ட் வந்து செட் ஆகும். இந்த பேஸ்ட்டை வச்சுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டாம். ஒரு 1/2 ஹவர்னாச்சு வெயிலில் நின்றால் தான் அந்த பேஸ்ட் வந்து செட் ஆகும். ஸோ ஒரு 1/2 ஹவர் நிற்கட்டும். 1/2 ஹவர் கழித்து நீங்கள் வந்து வண்டி எடுத்துகிட்டு தாராளமாக போகலாம். அதுக்குள்ளே அந்த பேஸ்ட் வந்து செட் ஆகிரும். ஸோ வாங்க அந்த பேஸ்ட்டை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.